பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 திரும்ப செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்றாங்க. என்னன்னா இங்கே என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, பாட்ஷா ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறாரு, சரி கடன் வாங்கலாம், எவ்வளவு 8500 வாங்குறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கட்டி அடைக்கிறாரு? 11,050 கட்டி அடைக்கிறார். அப்போ 11,050ன்றது என்னது? இந்த இடத்துல மொத்த தொகை. கிளியர். நான் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 100% போடுறாமா? 100% சார் 100% எவ்வளோனா 8500. கரெக்டா? இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பிரிக்க போடணும். கரெக்ட் தானே? அப்போ 3 வருஷம் பர்சன்டேஜ் தெரியாது எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலாம்? 3x. இங்கே வட்டி மொத்த தொகையும் அசலையும் கழிச்சிட்டுனா கிடைக்கும், வட்டி கிடைக்கும். ஸோ வட்டி வந்து பாருங்கள் 2550. ஓகே படிக்கலாமா? பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். கிளியரா? அடுத்து 2 5 அடிக்கலாமா? 85யும் 2550யும் பாருங்கள், இதில் 5 மீதி 3 7 5 35. கரெக்டா? இதில் 5 25 5 இதில் 0. அதேமாரி 3யும் 51 அடிக்கலாம். பாருங்கள், 1 3 3, இதில் 1 3 3 மீதி 2 7 3 21, இங்கே 0. அடுத்து இது 2 அடிக்கலாமா? 7 170. கிராஸாக மட்டும் தான் அடிக்க சொல்கிறேன், அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். 1 17 17 10 17. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸாக வைக்கலாமா? பாருங்கள், 1 × x ஈக்குவல் டு 1 × 10 அளவு 10. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கிளியரா? ஓகே.